சார் வணக்கம் சார். வணக்கம் சார் நீங்க எங்கேயே ஒர்க் பண்றீங்க? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? இவர் தான் இங்க ஈயா இருக்காரு. சார் நீங்க பெரிய ஆபீசர்னு எனக்கு தெரியாது சார். எனக்கு தெரிஞ்சிருந்தா ஃப்ரீயாவே பிரியாணி கொடுத்துருப்பேன். பில்லே போட்டிருக்க மாட்டேன் சார். அப்படியா? நிஜமாவா சொல்றீங்க? இனிமே உங்க ஹோட்டல்ல எப்பனாலும் பிரியாணி ஃப்ரீயா சாப்பிடலாமா? ஆமா சார். உங்களுக்கு எப்பெல்லாம் பிரியாணி சாப்பிடணும்னு தோணுதோ அப்ப ஃபோன் பண்ணுங்க. நான் உங்க வீட்டுக்கு டோர் டெலிவரி பண்ணிடுறேன். அடடடடா, கேக்குறதுக்கே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு மச்சான். நம்ம தேடி போய் சாப்பிடறத விட நம்மளை தேடி பிரியாணி வருதுன்னா அதை விட வேற என்ன மச்சான் நமக்கு வேணும்? டே சாமி சும்மாறா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் சார். மச்சான் மச்சான், லஞ்சம் தான் வாங்க மாட்டேங்கிற, பாய் அன்பா பிரியாணி அனுப்புறேன்னு சொல்றாரு. அதையும் வேணான்னு சொல்லி பாய் மனசை கஷ்டப்படுத்துறியே. சரி வாங்கிக்கிறேன்னு உன் வாயால சொன்னா அவரும் சந்தோஷப்படுவார்ல மச்சான். சாமி, லஞ்சம் அன்பளிப்புங்கிற பேர்ல தான் முதல்ல ஆரம்பிக்குது. அப்புறம் அது வளர்ந்து வளர்ந்து தான் ஒரு கட்டத்துல நமக்கே தெரியாம அது லஞ்சமா மாறுது. என்னை பொறுத்த வரைக்கும் பிரியாணி கொடுத்தாலும் லஞ்சம் தான், பணம் கொடுத்தாலும் லஞ்சம் தான். ரெண்டுமே எனக்கு ஒண்ணுதான். அதனால நீ பேசாம இரு. உனக்கு என்னப்பா, பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டு கடைசி நேரத்தில் பில்லை என் தலையில கட்டிட்டு ஓடி போயிடுவேன். பணத்தை கொடுத்து அழுகுறது நான் தானே. என் கஷ்டம் எனக்கு தானே தெரியும். சொல்லுங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சார் என் கடை லைசன்ஸை ரினிவல் பண்ணணும், அதுக்காக தான் வந்தேன். அங்க மகேஸ்வரி மேடம்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்கள போய் பாருங்க. சரிங்க சார். சார் ஒரு நிமிஷம். என்ன? ஆதிரம் மேடம் கடைக்கு வந்தாங்க. ஓ, வாட்டர் கேன் போட வந்தாங்களா? இல்ல சார், ஒரு உதவி கேட்டு வந்தாங்க சார். நான் அவங்களுக்கு உதவி பண்ண முடியல. நான் அவங்கள்ட்ட சாரி சொன்னேன்னு சொல்லிடுங்க சார். என் வைஃப் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டாங்களா? அது அர்ஜென்ட்டா 2 லட்ச ரூபா பணம் வேணும்னு கேட்டாங்க.